கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. ஆமென். இந்த உலகத்தில் எங்களை பூரணமாய் நேசிக்கிறவரும் நாங்களும் உண்மையாக நேசிக்க தகுதியானவரும் நீங்கள் மட்டும்தான்ப்பா. உங்கள் அன்புக்கு நிகரான இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உங்களுடைய அன்புக்கு ஈடானது எதுவுமே இல்லை. உங்களுடைய அன்பின் கயிறுகளினால் நீர் எங்களை கட்டியிருக்கிறீங்க, அதற்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். ஆவியானவர் கூட இருந்து அற்புதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளை தியானிப்பதற்கு சங்கீதம் 5:11, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கும்போது அநேக மனிதர்கள் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், வெளியில் பார்வைக்கும் வெளியில் பேசும்போதும் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது போல தங்களை காண்பிப்பார். வெளியில் தன்னுடைய துக்கத்தை வெளியே காட்டாமல், தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான பிரச்சனைகளை வெளியே காண்பிக்காமல், 4 பேருக்கு முன்னால் ஒரு பொது இடத்துல தனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வாழ்க்கையில் இல்லை என்று எண்ணுமார் போல அல்லது தோன்றுமார் போல பலரும் வெளி தோற்றத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதை பார்க்கணும். ஆனால் அநேகருடைய உள்ளத்துக்குள்ளே அவங்க அந்தரங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகுந்த கவலையும் வேதனையும் துக்கமும் அனுபவித்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். உள்ளத்துக்குள்ள பயங்கரமான வருத்தங்கள், தாங்க முடியாத துயரங்கள், எல்லாவற்றையும் அடக்கி வைத்து 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 இதை யாரிடத்தில் சொல்வது என்று தெரியாமல் தனக்குள்ளேயே வைத்து பாரப்பட்டு கொண்டிருக்கிறவங்க இன்றைக்கி ஏராளம் இருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் கூட உங்கள் பிரச்சனையை யார்கிட்டையுமே சொல்லாமல் உள்ளத்திலேயே அதை அடக்கி வைத்ததுனால மன அளவில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு, மன அளவில் ஒரு டிப்ரெஷன் ஆகி இன்றைக்கி நீங்கள் மருந்து மாத்திரை கூட சாப்பிட்டு கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நேராக உங்களுடைய பாரம், உங்கள் பிரச்சனைகள் உங்களை அழுத்துகிறது என்றால் வசனம் சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷிப்பாங்க.
எந்நாளும் அவர்கள் கம்பீரிப்பார்கள். ஆண்டவரை தேடுகிறவங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது என்று வேதம் சொல்லலை. அவங்களுக்கு கவலை இருக்காது, பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லலை. எல்லாருக்கும் இருக்கிறது போல் அவர்களுக்கும் ஆண்டவரை நம்புகிறவங்களுக்கும் பிரச்சனை உண்டு. வேதனை வரும், வியாதி வரும், பயங்கள் வரும், போராட்டங்கள் வரும், ஏழ்மை வரும். ஆனால் அதன் நடுவில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறதுல ரொம்ப மேன்மையான ஒரு அனுபவம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை அப்படின்னு சொல்கிறார். எப்பக்கமும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் அப்படியே எப்பக்கமும் நெருக்கம் உங்களுக்கு வரலாம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை வாசித்தா, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதும் இல்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதும் இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதும் இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், எல்லா பக்கமும் நெருக்கம் வரும், பிரச்சனைகள் வரும், அதை தடுக்க முடியாது. நீங்கள் கடலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா சமுத்திரம் எப்போவுமே அலை வந்து கொண்டே தான் இருக்கும், அது தடுக்க முடியாது. அதை போய் நான் அடக்க போகிறேன்னு நீங்கள் அடக்க முடியுமா? முடியாது. பூமியிலனா காற்று அடிக்கத்தான் செய்யும், மழை பெய்யத்தான் செய்யும். ஆனால் அதிலிருந்து விலகி வாழ முடியும், அதையெல்லாம் எதிர்கொள்ள முடியும், மேற்கொள்ள முடியும். கடலில் தொழில் செய்கிறவங்களை பாருங்கள், அந்த அலைகளை எல்லாம் அவர்கள் மீறி அல்லது அந்த அலைகளை எல்லாம் அப்படியே உடைத்து கொண்டு படகுல போய் கடலுக்குள்ளே போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. இப்போ என்ன அர்த்தம்? இந்த பூமியில் வாழும்போது நமக்கு நெருக்கங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கவலைகளும் வரும். வந்தாலும் அதன் நடுவில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை இந்த நாட்களில் வச்சிருக்கிறார். உங்கள் இருதயத்தில் இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஆமென், ஆண்டவர் தம்முடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வச்சுருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்ள உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, உங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு கை ஜெபிக்கிறேன். இந்த நாளில் எல்லா விதத்திலையும் நெருக்கம் வந்து விட்டது, நான் எப்படி தப்பி பிழைக்க போகிறேன் என்று தவித்து நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.